அடுத்ததாக சிறப்புரையாற்ற இருப்பவர் எழுத்தாளர் திரு ஜெயமோகன். எழுத்துலகில் அறிமுகமே அவசியமற்ற ஒரு எழுத்தாளருக்கு அவையின் முறைமை கருதி ஒரு சிறு அறிமுக குறிப்பை தர விளைகிறோம். ஜெயமோகன் தத்துவ விவாதத்தன்மை கொண்ட விஷ்ணுபுரம், அரசியல் கருத்தியலுக்கும் லட்சியவாதத்திற்கும் முரண்பாட்டை ஆராய்ந்து எழுதிய பின்தொடரும் நிழலின் குரல் ஆகிய பெரு நாவல்களின் ஆசிரியர். நவீன உரைநடை காப்பியமான கொற்றவை, காடு, ஏழாம் உலகம், வெள்ளை யானை, இரவு போன்ற நாவல்களையும் எழுதினார். இவரது அறம் தொகுப்பு தமிழ் வாசகர்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. மகாபாரதத்தை நவீன புனைவாக மறு ஆக்கம் செய்யப்பட்ட வெண்முரசு என்னும் 26 நாவல்கள் கொண்ட உலகின் மிக நீளமான இலக்கிய படைப்பை 7 ஆண்டுகளில் எழுதி முடித்தார். இவை தவிர இலக்கிய விமர்சனம், இலக்கிய அறிமுகம், ஆன்மீகம், தத்துவம், அரசியல், பண்பாடு போன்ற பல தலைப்புகளின் கீழ் நூற்றுக்கணக்கான நூல்களை எழுதி குவித்துள்ளார். இவரது நூல்கள் ஆங்கிலம் உள்பட பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு வருகின்றன. 2010 இவர் துவங்கிய விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டம் தமிழின் மிக முக்கியமான படைப்பாளிகளுக்கு விருது வழங்கி வருகிறது. தமிழ் விக்கி இணைய கலைக்களஞ்சியம், முழுமை அறிவு அமைப்பு, விஷ்ணுபுரம் குமரகுருபரன் விருது, தூரன் விருது ஆகியவற்றை துவங்கி வெற்றிகரமாக நடத்தி வருகிறார். நம் காலத்தின் மகத்தான படைப்பாளியும் இந்திய தத்துவ ஆசிரியருமான ஜெயமோகன் அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கின்றேன். வழக்கத்திற்கு மாறாக இந்த அவையிலே அரங்கில் அமர்ந்திருக்கும் ஒருவருக்கு முதற்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. நாஞ்சில் நாடன் அவர்களை வணங்கி இந்த உரையை தொடங்குகிறேன். அவையில் அமர்ந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். மேடையிலே அமர்ந்திருக்கும் என்னுடைய நீண்டகால நண்பரான ஷைலஜாவுக்கும், நண்பர் ஜெகதீஷ்குமார் அவர்களுக்கும், ஜிஎஸ்எஸ்வி நவீன் அவர்களுக்கும், தொகுப்புரையாற்றும் பவித்ரா அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். ஜெகதீஷ்குமார் என்னுடைய சிறுகதைகளுடைய மொழிபெயர்ப்பாளராகத்தான் எனக்கு இன்னும் அணுக்கம். என்னுடைய சிறுகதைகளை தொடர்ந்து மொழிபெயர்த்து புகழ்பெற்ற இலக்கிய இதழ்களில் வெளியிட்டிருக்கிறார். நியூடெல்லி ரத்னா புக்ஸ் வெளியீடாக எ ஃபைன் த்ரெட் அண்ட் அதர் ஸ்டோரிஸ் என்ற பெயரிலே சென்ற ஆண்டு அவர் மொழிபெயர்த்த என்னுடைய சிறுகதைகளுடைய தொகுப்பு வந்திருக்கிறது. ஆங்கிலத்திலே வரக்கூடிய என்னுடைய 3வது நூல் இது. பரவலாக வரவேற்பை பெற்ற அந்த புத்தகத்திலிருந்து பல கதைகள் ஆங்கிலம் வழியாக தெலுங்கிலுக்கும் வங்க மொழிக்கும் மொழியாக்கம் செய்யப்பட்டுள்ளன. அடுத்த சில வாரங்களில் கூட ஒரு கதை தெலுங்கிலே அதிலிருந்து ஆங்கிலத்திலிருந்து வெளிவரவிருக்கிறது. ஜெகதீஷ்குமாருடைய கதைகளை வெவ்வேறு இணைய இதழ்களில் நான் ஏற்கனவே படித்திருக்கிறேன். இப்போது அது நூலாக வம்சி வெளியீடாக வருகிறது. வம்சி பதிப்பகம் என்னுடைய அறம் தொகுப்பை பல பதிப்புகள் வெளியிட்ட ஒன்று. ஆகவே எல்லா வகையிலும் எனக்கு அணுக்கமானவர்கள், நிறைவானவர்கள் ஆகியோர் நிறைந்த இந்த அவையில் இந்த உரையை ஆற்றலாம் என்று நினைக்கிறேன். ஏற்கனவே நண்பர் ஜிஎஸ்எஸ்வி நவீன் சொன்னது போல, ஒரு அவையில் புத்தக வெளியீட்டில் பேசுவது என்பது ஒரு நூல் மேல் நடை போன்ற ஒன்று. பொதுவாக ஒருவர் சிறந்த உரை ஆற்றினாலும் கூட அது புத்தக வெளியீட்டு விழா என்றால் அதிகமான பங்கேற்பாளர்கள் வருவதில்லை என்பதை நீங்கள் பார்க்கலாம். இப்போது இதே கோவையிலே ஒரு சில நாட்களுக்கு முன்னால் 500 ரூபாய் கட்டணத்தில் என்னுடைய உரையை கேட்பதற்கு முழு அரங்கும் நிரம்பி அதற்கு பிறகு நடுவிலே இருக்கைகள் போட்டார். ஏன் நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருவதில்லை என்றால் அதற்கான காரணம் புறக்கணிப்பு அல்ல. அந்த புத்தகத்தை அவர்கள் இன்னும் படிக்கவில்லை. படிக்காத புத்தகத்தை பற்றி பலர் பேசுவதை கேட்பது என்பது கிட்டத்தட்ட ஒரு கூட்டத்தில் தவறிப்போன உணர்வை உருவாக்குவது தான். அதிலும் பல வெளியீட்டு விழாக்களிலே அந்த புத்தகத்தை நுணுகி பேசுவார்கள். அந்த புத்தகத்தை நான் படிக்காத போது அந்த உரை எந்த வகையில் எனக்கு தொடர்புத்தார். இன்னொன்று, படிக்காமலே வந்து பேசுவது ஒன்று. நான் இந்த நூலை இன்னும் படிக்கவில்லை ஆனால் என்று பேசுவாங்க. அது இன்னும் சிக்கல். அது என்னவென்றால், நான் வந்த வழி, எனக்கு இவருக்குமான தொடர்பு என்று ஆரம்பிப்பாங்க. மிக வேடிக்கையான ஒன்று உண்டு. இப்படி ஆரம்பிக்கலாம் இந்த உரையை. எனக்கு ஜெகதீஷ்குமாரின் கதைகளை தெரியாது,
ஆனால் அவரை தெரியும், அவர் ஒரு அருமையான மனிதர் என்று ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கேள்விக்கு சிஜே தாமஸ், அதாவது ஜே சில குறிப்புகளுடைய கதாநாயகனுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்த மூல கதாபாத்திரம் சிஜே தாமஸ், மலையாள எழுத்தாளர், நாடகாசிரியர், மிக முக்கியமான ஒரு நாடகாசிரியர். அவர் ஒரு கட்டுரை சொல்கிறார். ஒருவர் சிஜே தாமஸ்கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு அவரை பிடிக்கும், உங்களை பிடிக்கும், ரொம்ப நல்ல மனிதர் நீங்கள், அதே மாதிரி எனக்கு சிஎன் சீண்டனாரையும் பிடிக்கும், அற்புதமான மனிதர் அப்படின்னு. அப்போ இவர் அப்போ செருகண்டத்தில் ஜோசப்னு அறியாமோ அப்படின்னு கேட்குறாரு. தெரியாது அப்படிங்கிறார். ஏன் தெரியாது அப்படின்னா, இல்லை எனக்கு கேள்விப்பட்டது. அது எப்படி தெரியாமல் இருக்க முடியும், ரொம்ப நல்ல மனுஷன், காலையில் எழுந்திரிச்சோன்னே பல் தேய்க்கிறவர், குளிக்கிறவர், சர்ச்சுக்கு சண்டே போகக்கூடியவர், ரொம்ப நல்ல மனுஷன், அது எப்படி தெரியாமல் இருக்கும், என்னுடைய அப்பா அப்படிங்கிறாரு. அப்புறம் இவர் சொல்கிறாரு, ஏன் என்ன தெரியும்னா இந்த 150 பக்க புத்தகத்தினால்தான். இதை படிக்காமல் என்ன தெரிஞ்சவனுக்கு எந்த மதிப்பும் கிடையாது. அப்படி எவ்வளோ நல்ல மனிதர்கள் உலகத்தில் இருக்கிறாங்க. அப்புறம் எழுத்தாளர் யாரும் அவ்வளோ நல்ல மனிதர்களும் கிடையாது. ஆகவே இந்த மனிதர்களில் சிறந்தவர் என்று ஒரு எழுத்தாளரை சொல்லி இதெல்லாம் தான் பேச்சு. ஆகவே பொதுவாக புத்தக வெளியீட்டு விழாக்களில் தயங்கி தான் வருகிறார். நானே அதை கவனித்திருக்கிறேன். நான் பொதுவாக பேசக்கூடிய அரங்கில் இருக்கக்கூடிய பெரும் திரள் புத்தக வெளியீட்டு விழாக்கள் இருப்பதில்லை. அவை ஒரு புத்தக வெளியீட்டு விழா எதை பேசுவது என்ற ஒன்று உண்டு. நான் தனிப்பட்ட முறையில் கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு கொள்கை உண்டு. அது ஒரு புத்தக விழா பேச்சாக இருந்தாலும் அது ஒரு தனி உரையாகவே நிற்கக்கூடிய அளவிற்கு அதற்கு ஒரு உரை மதிப்பு இருக்கணும். அதில் ஒரு விஷயம் பேசப்பட்டிருக்க வேண்டும். இலக்கியத்தில் முக்கியமான ஒரு கருத்தை எடுத்துக்கொண்டு ஓரளவுக்காவது பேசிட்டு அதன் தொடர்ச்சியாகவோ அதனுடைய வளர்ச்சியாகவோ அந்த நூலை பற்றியும் பேச வேண்டும். இது பிறருக்கு நான் வலியுறுத்தக்கூடிய ஒன்று. புத்தக வெளியீட்டு விழாக்களில் மட்டுமல்ல, ஒரு விருது விழா வெளியீட்டு விழாவிலே கூட பொதுவாக ஒரு அம்சத்திலிருந்து தான் நான் எப்போதுமே அந்த நூலுக்கு செல்வது வழக்கம். ஏனென்றால் இந்த உரையும் நீண்டகாலம் அங்கே இருக்கும். இப்போது சுருதி டிவி வந்த பிறகு எந்த உரையுமே காற்றில் கரைந்து விடுவதில்லை. 5-6 ஆண்டுகள் 10 ஆண்டுகளுக்கு பிறகு கூட உரைகளை தொடர்ந்து கேட்கக்கூடியவர்கள் இருக்கிறார். ஆகவே இந்த உரையுமே அவ்வாறு என்னுடைய கொள்கைப்படி ஒரு பொதுவான இலக்கிய விவாதத்திலிருந்து இந்த நூலுக்கு போகக்கூடிய ஒரு உரையாக அமைத்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். நண்பர்களே, ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பு குமுதம் இதழுடைய பழைய தொகுப்புகளை பார்த்து கொண்டிருந்தேன். எனக்கு அது ஒரு நஸ்டால்ஜியா. ஏனென்றால் எங்கள் வீட்டில் குமுதம் வரும். விகடன் எல்லா இதழும் எங்கள் அப்பா வாங்குவார். எங்கள் அம்மா சிறந்த வாசிகையானனால வாரம் ஒரு இதழ் வந்து கொண்டிருக்கும். அதில் எனக்கு அப்போது குமுதம் தான் பிடிக்கும். ஏன்னா விகடன் கொஞ்சம் பழசு நெடி அடிக்கும், கல்கி சற்று பிராமண நெடி அடிக்கும், குமுதம் எல்லாருக்கும் உரியதாக இருக்கிறது. ராணி ரொம்ப கீழே இருக்கும். ராணியை படித்தேன்னா எனக்கெல்லாம் வீட்டில் 5ஆம் கிளாஸ் படித்து தையலோட வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அக்காக்கள் படிக்கக்கூடிய புத்தகம் அது. அதுவும் படிச்சிடும். பேஜ் 2 பேஜ் படித்தா கூட அது வேறு. ஆகவே குமுதம் எனக்கு நிறைய பிடித்தான குமுதத்துடைய சின்ன சின்ன ஃபன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ அந்த ஃபன் எப்போ ஆசிரியர் எஸ்ஏபி இறந்தாரோ அப்போ இல்லாமல் போயிடுச்சு. இப்போ குமுதத்துடைய கேரக்டர் என்னன்னு சொல்கிறேன் உண்டு. தீர்க்க சுமங்கலின்னு ஒரு படம் வந்தது. அப்போது நான் சின்ன பேராக இருக்கும்போது அதுக்கு ஒரு ரிவ்யூ போட்டாங்க. அந்த ரிவ்யூவை திருக்குறளார் முனுசாமி பண்ணியிருக்கிறார். கா இரா விசையா அம்மையார் இந்த படத்திலே அப்படின்னு ஆரம்பித்த அந்த தூய தமிழில் அந்த ரிவ்யூ இருக்குது. வெடித்து சிரிச்சிட்டு படிப்போம். அடுத்த பக்கத்தில் முந்தைய விமர்சனத்தை அவர் எழுதவில்லை, அவரை மாதிரி நாங்கள் எழுதியிருக்கிறோம் அப்படின்னுக்க. இந்த குறும்புத்தனம் எல்லா பக்கங்களும் இருக்கிறதுனால எனக்கு குமுதம் ரொம்ப பிடித்தமானது. ஆகவே ஒரு நஸ்டால்ஜியா குமுதத்தை புரட்டி கொண்டிருந்தேன். அதில் அப்போ தான் எனக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஒன்று, குமுதத்துடைய 90% ஆஃபீஸ் கதைகள், ஆஃபீஸ் ஜோக்ஸ், எல்லாமே ஆஃபீஸ். அதாவது எந்த ஆஃபீஸ்னு கிடையாது, ஆனால் ஆஃபீஸ். அப்போ நேச்சுரலாக அது ப்ரைவேட் ஆஃபீஸ் அல்லது கவர்மெண்ட் ஆஃபீஸ் தான். ஆஃபீஸில் இருக்கக்கூடிய டைப்பிஸ்ட் ஜோக்ஸ், அப்புறம் மேனேஜர் ஜோக்ஸ், அப்புறம் கதைகளும் கிட்டத்தட்ட ஆஃபீஸ் லவ், ஆஃபீஸ் எனிமிட்டி, இதுதான் ஆஃபீஸ் போகிறதுக்கூடிய பிரச்சனைகள் இதுதான். அப்புறம் நான் யோசித்தேன், என்ன பெரும்பாலான கதைகள் ஏன் ஆஃபீஸில் நடக்குது? அப்புறம் இன்னும் கொஞ்சம் ப்ராடராக பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் கோயருடைய வீடு இருக்கும் அந்த கதையில். அந்த 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 கதாநாயகன் எங்கே வேலை பார்ப்பான்னா ஆஃபீஸுக்கு போவான்.
ஏன் அவன் வேறு எந்த வேலையும் பார்க்கல? அப்புறம் குமுதத்தில் இன்னொரு சிறப்பு அம்சம், மொத்த குமுதமே சென்னை பேஸ்டு தான். எல்லா கதையும் எல்லா நிகழ்வுகளுமே சென்னை தான். 1981 நான் முதன்முறையாக சென்னைக்கு போய் இறங்கும்போது எனக்கு எல்லா இடமே தெரியும். புரசவாக்கம், சதேப்பேட்டை, கிண்டி, எனக்கு தெரியாத இடமே கிடையாது. எல்லாம் குமுதம் வழியாக தெரிஞ்சது தான். அப்போது யோசித்து பார்த்தா இது ஏன்ங்கிறது தான். அப்புறம் இன்னும் கொஞ்சம் ப்ராடராக பார்த்தா கல்கி, ஆனந்த விகடன் எல்லாமே ஏறத்தாழ நடுத்தர வர்க்க ஆஃபீஸ் செல்லும் மனிதர்களுக்கான இதழ்களை கதைகளை தான் வெளியிட்டிருக்கு. எல்லா கதையுமே ஜோக்ஸ் அதுதான், துணுக்குகளும் அதுதான், துணுக்குகள் அதுதான். அதாவது ஜோக்கெல்லாம் எப்படி இருக்குன்னா, என்னங்க ஃபைலில் ரொம்ப நேரம் தேடுறீங்க அப்படின்னு. இல்லை, நான் மத்தியானம் முன்னாடி ஒரு ஃபைலுக்குள்ள ஒரு வடை வச்சுருந்தேன், காணோம். இதுதான் ஆனந்த விகடன் ஜோக்ஸு. இந்த மாதிரியான இது. அப்புறம் வேறு டைப்பிஸ்ட் ஜோக்ஸ் எல்லாம் வந்து ஒரு எல்லைக்குள்ளே இருக்குது. அது வந்து இன்றைக்கி அதை சொல்கிறது வந்து பொலிட்டிக்கலி கரெக்ட் கிடையாது. அப்புறம் நான் யோசித்தேன், ஏன் இது அப்படின்னா, அந்த புத்தகத்தை வாங்கி படிக்கக்கூடியவங்க அவங்க மட்டும்தான், வேறு யாரும் அதை படிக்க மாட்டாங்க. வித்தியாசத்தை நீங்கள் பார்த்தா தெரியும். ராணியில் ஒரு கதை கூட ஆஃபீஸ் கதையாக இருக்காது, ஒரு ஜோக் கூட ஆஃபீஸ் ஜோக்காக இருக்காது. ராணி எல்லாமே சின்ன நடுத்தர சிற்றூர்களை சார்ந்த கிராம சார்ந்த கதையும் இருக்காது. சின்ன கிராமத்தில் நடக்கிற மாதிரி ராணி கதை இருக்காது. எல்லாமே உளுந்தூர்பேட்டையோ சாத்தான்குளமோ நடக்கக்கூடிய கதையாக இருக்கும். அங்கே தான் அதிகம் படிப்பாங்க. அப்போ எதை யார் படிக்கிறாங்களோ அவங்களுக்காகத்தான் அந்த கதைகள் எழுதப்படுகின்றன. அப்புறம் எழுதுகிறவங்களும் அதே மாதிரி ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. பெரும்பாலும் குமுத ஆஃபீஸில் வேலை பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க, அல்லது வெளியே ஏதாவது ஆஃபீஸில் வேலை பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆகவே இதுதான் இலக்கியத்துடைய ஒரு டெம்ப்ளேட், ரெகுலர் டெம்ப்ளேட்டாக இருக்குது. அதாவது எழுதுபவனுக்கு எந்த வாழ்க்கை அமைந்திருக்கிறதோ, எழுதுபவனுக்கு எது தெரியுமோ அது அவன் எழுதுவான். வாசிக்கிறவனுக்கு எது ஏற்கனவே தெரியுமோ, எது அவனுக்கு வாச்சிருக்கோ அதை அவன் வாசிப்பான். அசோகமுதர் ஒரு கதையில் சொல்கிறாரு, பல்சுவை நிகழ்ச்சி தொடங்கியது. இசைக்குழுவினர் அவர்களுக்கு சாத்தியமான இசையை வாசிக்க, நடனக்குழுவினர் அவர்களுக்கு சாத்தியமான நடனத்தை ஆடினார்கள் அப்படின்னாரு. எது முடியுமோ அதை செய்கிறாங்க. இதுதான் வந்து தமிழ் இலக்கியத்தில், தமிழ் வணிக இலக்கியம் நடந்தது. ஆனால் தமிழ் சீரியஸ் லிட்ரேச்சர்னு சொல்லக்கூடிய இலக்கியத்துக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாலும் ஏறத்தாழ அதே தான். எழுதுகிறவனுக்கு என்ன வாழ்க்கை இருக்கோ, எழுதுகிறவனுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அது மட்டும்தான் அதில் இருக்கும். படிக்கிறவனுக்கு அதுதான் தெரியும், அவன் அதுதான் படிப்பான். வணிக இலக்கியத்தை படிக்கிறவனுக்கு ஆஃபீஸ் போகிறது, மேனேஜர் திட்டுறது, இதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனை இருக்குது. அதை பற்றி கதை எழுதுனா அவன் படிப்பான். சிற்று இலக்கியத்தில் நீங்கள் கணையாழியிலையோ கசட்டதபராலையோ கதை எழுதணுன்னா அதே வாழ்க்கையுடைய கதை தான். ஆனால் இன்னும் கொஞ்சம் வேற ஒரு கட்டம், ஒரு ஏன் இந்த வேலைக்கு போகணும், இருத்தலியல், இந்த வேலையெல்லாம் செஞ்சு தான் அழணுமா, அப்படியே காஃப்கா கம்மி பக்கத்தில் வந்திருக்காரு. இதுதான் இங்கே எழுதப்பட்டிருக்கு. ஒரு இலக்கியத்துடைய சாத்தியக்கூறுகளை நம்ம சிற்றர் சார்ந்த இலக்கியத்தில் தேடினா மிக குறைவான கதைகள் அந்த எல்லையை தாண்டி எழுதப்பட்டிருக்கு. பெரும்பாலும் அதை வாசிக்கிறவங்களுக்கு சௌகரியமாக எழுதப்பட்டிருக்கு. அதை மீறி எழுதப்பட்ட கதைகள் ரொம்ப குறைவு தான். ஆனால் அவங்க மட்டும்தான் காலத்தை கடந்து எழுத்தாளர்கள் நிலைநிற்கிறாங்க. முன்னாடி கணையாழி கதைகள் என்ற ஒரு கேட்டகரியே உண்டு. அதில் எழுதி அடுத்த கட்டத்துக்கு எழுத்தாளர் வந்தவங்க 4-5 பேரை தவிர பாக்கி நூற்றுக்கணக்கான எழுத்தாளர் கணையாழியில் எழுதியிருக்கிறாங்க. நான் முன்னாடி காமெடியாக வந்து இந்த கணையாழி கதைகள்ங்கிறத நான் தான் அந்த வார்த்தையை காயின் பண்ணி விமர்சனத்தில் சொல்லி வச்சு பல பேர் இப்போ சொல்கிறாங்க. சைக்கிள் தொலைஞ்சு போயிடும், கிடச்சிடும், அவ்வளோதான் கதை. கணையாழி கதைகளுடைய ஒரு சராசரி கணையாழி கதையோட சரியான உதாரணங்கிறது அழகிய சிங்கர் தான். ஒரு பிரச்சனை இருக்காரு கதையில். நீங்கள் வந்து இந்த மலச்சிக்கலுக்கு கோதுமை தவிடு உருண்டை சாப்பிட்ற மாதிரி உள்ளே போகும் வெளியே போகும், நோ கலோரி, அந்த மாதிரியான கதைகள் ஏகப்பட்ட அளவில் கணையாழியில் எழுதியிருக்கிறாங்க. இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா, இந்த மாதிரியான கதைகளை எழுதுகிறவங்க இதுக்கு ஒரு கிராமரை உருவாக்கி வச்சுருக்காங்க. ஒரு கதைங்கிறது எழுதுகிறவனுக்கு நல்லா தெரிஞ்ச உலகமாக இருக்கணும், அவனுடைய சொந்த அனுபவமாக இருக்கணும், அவனுக்கு அக்கும் வேறு ஆணி வேற தெரிஞ்ச உலகம், அதான் அவனுக்கு தெரிஞ்ச உலகம். அதாவது அவனுடைய வீடு, அவனுடைய வட்ட வடிவமான டிஃபன் பாக்ஸு, அதை கொண்டு போகக்கூடிய லெதர் பேகு, அவன் போகக்கூடிய 36A பஸ்ஸு, அவன் போகிற ஆஃபீஸு, அவனுடைய மேனேஜர், பக்கத்து சீட்டுக்காரர், திரும்பி வரக்கூடிய பஸ்ஸு, வீடு, மண்டை, பொண்டாட்டி, மக்கள், மச்சான்,
இவங்களை வச்சு அவன் கதை எழுதிக்கிட்டே இருக்கணும். வேறு எதுவும் அவன் எழுதினாலும் அவனுடைய அனுபவம் அல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு ரசனை. இது அது குமஸ்தா எழுத்துன்னா இது குமஸ்தா வாசிப்பு, இது குமஸ்தா இலக்கிய விமர்சனம். இது மூன்றுமாக சேர்ந்து கிட்டத்தட்ட தமிழ் இலக்கியத்திற்கு இந்த ஆலமரத்தில் நட்டு அதுக்கு ஒரு இரும்பு கூண்டு வைப்பாங்க, அது மாடு கையாமல் இருக்குது. ஒரு கட்டத்தில் நம்ம திருநெல்வேலி பகுதியெல்லாம் பானா மரம் இப்படி நிற்காத நடுவில் அந்த கூண்டு மாட்டிகிட்டு இருக்கும். அந்த மரமே அதை உடச்சி கீழே போட்டால் தான் உண்டு. அப்படி இது 81, 82, 83களில் ஒரு கட்டத்தில் இதை படிக்கவே முடியாதாச்சு. நான்லாம் அந்த காலத்தில் கனையாழி கதை எடுத்து 3-4 லைனில் ஆஃபீஸ் வந்துச்சுன்னா முடிச்சிடுவேன் கதை. ஒரு எழுத்தாளர் கிட்ட கதை படிச்சிங்களா அப்படின்னாரு, நண்பர் தான். நான் சொன்னேன் இது ஆஃபீஸில் நடக்கிற மாதிரி. ஆமாம் ஆஃபீஸ் கதை, நான் ஆஃபீஸ் கதையெல்லாம் படிக்கிறது இல்லைங்க, உடம்பு சரியில்லை, அந்த ஆயுர்வேதம் மருந்து சாப்பிட்றேன், அதெல்லாம் படிக்கிறது இல்லை. இதுதான் அதில் இருந்து தான் ஒரு கதை கூட நிலத்தில் நடக்கக்கூடாது, வானத்தில் நடக்கணும் அப்படின்னு நான் கோணங்கிட்ட அந்த காலத்துக்கு கேட்டேன். ஒரு கதை கோணங்கிற கதை பியூனஸ் அயர்ஸில் நடக்குது. கோணங்கி பியூனஸ் அயர்ஸுங்கிற வார்த்தை அவருக்கு யார் எங்கேயோ காதில் விழுந்துருச்சு, அவன் காது வழியாக உலகத்தை தெரிஞ்சு கொள்வாள். நான் அந்த கதை ஆம்ஸ்டர்டாம் இதெல்லாம் தான் அவன் கதை நடக்கக்கூடிய ஒரு ஏன் பியூனஸ் அயர்ஸில் நடக்குது, சென்னையில் நடக்கக்கூடாது, வேறு எங்கே வேணால் நடக்கட்டும் கதை ஓகே அப்படின்றா. மெட்ராஸ் நடக்கக்கூடாதா, அதுக்கு தான் மாற்றிருக்கேன் அப்படின்ட்டு. அதுதான் அந்த மாதிரி கதையில் எழுத ஆரம்பித்தேன். ஃபேண்டசி, ஹை ஃபேண்டசி, அதாவது கிட்டத்தட்ட அம்புலி மாமா கதை அளவுக்கெல்லாம் போயிட்டுருக்கோம் ஒரு கட்டத்தில். இன்றைக்கு அந்த அந்த மாற்றம் என்பது தமிழ் இலக்கியத்துக்கு ஒரு பெரிய கதவை திறந்து விடுறது தான். கதவுன்னா கதவு, ஜன்னல், கூரை எல்லாத்தையும் திறந்து விடுறது தான். அதை பண்ணியிருக்கணும். இது இந்த 2 வகையான ரைட்டிங்கான வேறுபாடு தான் நான் முதல்ல இங்கே சொல்ல வரேன். முதல்ல ஏன் ஒரு நேர அனுபவத்தை கதையாக எழுதக்கூடாது. என்னை பொறுத்தவரை ஒரு ரைட்டர் இது என்னுடைய சொந்த அனுபவங்க அப்படின்னா இல்லைங்க, சொந்த அனுபவம்லாம் படிக்கிறது இல்லை. சொந்த அனுபவம் படிக்கிறேன்னா ஏன் உன்னுடைய அனுபவத்தை படிக்கணும்? எனக்கு தெரியும் நீ மாதம் 1500 ரூபா பேசிக் பே வாங்கக்கூடிய ஒரு கிளார்க்கு, உனக்கு என்ன அனுபவம் ஆகிடப்போன்னு எனக்கு தெரியும். நான் இந்தியா முழுக்க பிச்சை எடுத்து சுற்றி வந்த ஆள், உன் அனுபவத்தை தெரிஞ்சிருக்க அளவுக்கெல்லாம் எனக்கு அனுபவ வறுமை கிடையாது. அப்படி படித்தா கூட வைக்கும் போது படிச்சுட்டு அனுபவத்தை படிக்கிறேன் இல்லையா? அல்லது அமெரிக்காவில் எவரெஸ்ட்டில் ஏறிட்டு வந்த ஒருத்தண்ட அனுபவத்தை படிப்பேன். எதுக்கு நான் சிந்தாரிப்பேட்டையிலேருந்து சவுதாப்பேட்டை போயிட்டு வர ஒருத்தண்ட அனுபவத்தை உட்காந்து கஷ்டப்பட்டு படிக்கணும்? ஏன் அந்த நேர அனுபவத்துடைய பிரச்சனை என்ன என்பதை இந்த உரையில் ஒரு சிந்தனைக்காக எடுத்து வைக்கலாம். அதில் உங்களுக்கு முரண்பாடு இருந்தீங்கன்னா நீ வீட்டுக்கு போகும்போது யோசிச்சுங்க, கடிதம் வேணால் எழுதுங்க. ஆனால் இதுதான் என்னுடைய தீசிஸ். நேர அனுபவத்துக்கு நிறைய சாதக அம்சங்கள் இருக்குது. ஒன்று, அது நேர அனுபவம் இருக்கனால அதுக்கு ஒரு நம்பகத்தன்மையை ஈஸியாக உண்டு பண்ணிடலாம். ஏன்னா அந்த அட்மாஸ்பியர் எல்லாமே ரியல் தானே, உண்மையான சுற்றுச்சூழல், உண்மையான சந்தர்ப்பங்கள் அப்படியே எழுதுறதுனால அதுக்கு ஒரு நம்பகத்தன்மை சட்டுன்னு உருவாகும். வாசகனுக்கு ஒரு கதையை படிக்கும்போது இது உண்மையாக நடந்திருக்குமா அப்படின்னு ஒரு டவுட் வரும் இல்லையா? அந்த டவுட்டை இல்லாமல் பண்ண முடியும். அப்புறம் இன்னும் அதில் ப்ளஸ் பாயிண்ட் ஒன்று இருக்குது. என்னென்னா, பொதுவாக இந்த குமஸ்தா ரீடர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அந்த குமஸ்தா ரீடிங்கை தான் கொடுப்பாங்க. அவங்களுக்கு கற்பனை ஆல்ரெடி வறண்டு இருக்கும். ஒரு நல்ல இலக்கிய வாசகன்பவன் ஒரு ஃபிலாசபருடைய மைண்டும் 10 வயசு பையனுடைய கற்பனையும் கொண்டவன். இந்த ஒரு ரேர் காம்பினேஷன் தான் நல்ல இலக்கிய வாசகன். ஆனால் அவனுக்கு அந்த கற்பனை முற்றா வறண்டு இருக்கும், ஃபிலாசபிக்கு போகிறதுக்கான அறிவு தகுதியும் இருக்காது. இவன் நடுவில் ஒரு குமஸ்தா. அப்போ அவனுக்கு தெரிந்த உள்ளதை அவன் செக் பண்ணிகிட்டே இருப்பான். இது அப்படி இல்லையே, 36 ஏசி சிந்தாரிப்பேட்டை போகாத, அது சைதாப்பேட்டைக்குள்ள திரும்ப தப்பாக எழுதிட்டாரே அல்ல எழுத்தாளர் அப்படின்னு அவன் கேட்டுட்டே இருப்பான். இவனை மாதிரியான ஒரு வாசகர் நாஞ்சில்நாடன் புன்னகைக்கிறார். ஏன்னா நாஞ்சில்நாடன் ஒரு கதாபாத்திரம் மும்பையில் நெல்லை மொழி பேசுது, அது குமரி மொழி பேசுங்கிறது ஒரு விமர்சகர் புருங்கட்டுரை இருக்கார். அதுக்கு அவர் கொதித்து எழுதியிருந்த கண்ணீர் கட்டுரை என்ன இந்த நினைவில் கூறுகிறேன் இந்த டைமில். ஆகவே இந்த குமஸ்தா ரைட்டருடைய விமர்சகனுடைய இந்த பிரச்சனை இருக்குது, இந்த கேள்வி இருக்குது, அதுக்கு பதில் கரெக்டாக இருக்குது. ஏன்னா கரெக்டாக இருக்கும். பஸ் கதையை நம்பி நீங்கள் சிந்தாப்பேட்டையிலேருந்து சைதாப்பேட்டைக்கு பஸ் பிடிச்சி போக முடியும். கூகுள் மேப் கரெக்டாக இருக்கும். இது ஒரு வகையான நம்பகத்தன்மை எளிதில் உருவாக்கலாம் என்பது நேர அனுபவத்துடைய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அப்புறம் நுணுக்கமான எக்ஸ்பீரியன்ஸஸ் இதிலேருந்து கிடைக்கும். உண்மையில் கொஞ்சம் கவனிக்கக்கூடிய ஒருவர், ஒரு ஆஃபீஸுக்குள்ளேயே வாழக்கூடிய ஒருவர், ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒருவர் சின்ன நுணுக்கங்கள் அதிலேருந்து பெற்றுக்கொள்ள முடியும்.
அது உண்மையிலே சில சமயங்களில் வாழ்க்கை நுணுக்கமாகவே இருக்கும். சில சமயங்கள் அந்த ஆசிரியர் நாம் அந்த நுட்பம் ரொம்ப அற்புதமான ஒரு நுட்பத்தை தொட்டு காட்டிட்டார். பிரமாதம் அப்படி சொல்லி ஆசிரியர்கிட்ட பேசினா அந்த நுட்பம் அவருக்கு தெரியாது. அவர் சொல்ல, இல்லைங்க இது இப்படி தான் பக்கத்து வீட்டில் நடந்தது, அதை நான் அப்படி எழுதிட்டேங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய அவர் பார்த்துருக்க மாட்டார். ஏன்னா இது உண்மையில் நடந்தது. உண்மையில் நடந்து அவர் பார்த்துருக்கிறார். ஸ்ட்ரேஞ்சாக இருக்கேன்னு அப்படியே பதிவு பண்ணி வச்சா கூட சில நுணுக்கங்கள், வாழ்க்கை நுணுக்கங்கள் தற்செயலாக இலக்கியத்தில் வரும். நேர அனுபவங்களுக்கு இந்த குவாலிட்டி உண்டு. ஆகவே அதுக்கு ஒரு லிட்ரேச்சர் வேல்யூ இயல்பாக வரக்கூடிய நம்பகத்தன்மையும் வருது. நுட்பம் வந்துருச்சுன்னா 10ல் 1 பழுதில்லாமல் இருக்கும். நிறைய எழுத்தாளர் அப்படி தான், அந்த 10ல் 1 தான் அவங்களுக்கு பழுதில்லாமல் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு உண்மையில தெரிஞ்சுது. அது நான் இப்போ யோசித்து பார்க்குறேன், என்னுடைய வாழ்க்கையில் அப்படி நிறைய நிஜமான அனுபவங்களை அடைஞ்சிருக்கேன். அது நண்பர்கள்ட்ட பேசுவேன், ஆனால் சொல்ல மாட்டேன். அதை எழுதுறதுக்கு எனக்கு தோணாது. இந்த 2 ப்ளஸ் பாயிண்ட் இருக்கிறதுனால ஒரு பெருமளவுக்கு யதார்த்தவாத, அன்றாடவாத, அதுக்கு யதார்த்தவாதத்தை விட அன்றாடவாதம் இன்னும் சரியான வார்த்தை, அன்றாடவாத எழுத்துக்கள் இங்கே உருவாகியிருக்கு. ஏராளமான ஆட்கள் அதை படிக்கிறாங்க. அப்புறம் அது ஒரு வகையில் கர்நாடக சங்கீத கச்சேரி போல தான். அதாவது எல்லா ஆண்டும் அதே அலைபாயுதே, அதே ஆடாத சங்காது வாரக்காண்டா, அதே நிரவல், அதே பல்லவி, அதே சரணம். கேட்குறவங்களுக்கு அதே தான். அவங்களும் 45 ஆண்டுகளாக இதே சீட்டில் உட்காந்து அலைபாயுதே கேட்குறேங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் கர்நாடக சங்கீத ரசிகர். புதுசாக ஒன்றுங்க நடக்காது, நடந்தால் ஷாக் ஆகிடுவாங்க. அதில் சம்பிரதாயத்தை மீறிட்டான் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஒரு சம்பிரதாய குமஸ்தா வாசிப்புக்கு கொடுக்கறதும் வாங்குறதும் கரெக்டாக இருக்குது. அந்த அலெக்ஸ் ஒரு காமெடியில் சொல்லுவார், இவா போடுறா அவள் பிடிச்சுன்றா அப்படின்றமே. அந்த மாதிரியான ஒரு விஷயம் அந்த இலக்கியத்தில் நடந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு சரியாக இருக்கும். ஆனால் அதில் என்ன பிரச்சனை வருதுன்னா, ஒன்று இந்த மாதிரி ரியலாக சொல்ல வரும்போது இந்த யதார்த்த சித்தரிப்புடைய நுட்பம் இருக்குல்ல, இந்த யதார்த்த சித்தரிப்பு உண்மையிலே வாசகனுக்கு தெரிந்தது, இவன் எழுதக்கூடியது, இந்த டீட்டெயிலிங்கை டெப்த்தை இல்லாமல் ஆக்கிடும். அது சாத்தியமானு கேட்டு அலைகள் ஆழத்தை மறைக்குங்கிறது அதனுடைய உதாரணம். ஏன்னா இவனுக்கு அந்த டீட்டெயிலிங் தெரியும், பர்ஃபெக்டாக தெரியும். அப்போ தெரிஞ்ச போது அவனுக்கு நினைவில் இருந்து அவன் கரெக்டாக எழுதுகிறான், அல்லது அவன் பார்த்து அப்படியே எழுதுகிறான். நீங்கள் டெய்லி நடந்து போகக்கூடிய ஆஃபீஸ் அந்த ரூட்டை நீங்கள் எழுத ஆரம்பிச்சிங்கன்னா மெக்கானிக்கல் ரியாலிட்டின்னு ஒன்று வரும். அது அப்படியே பதிவாயிடும். அதுக்கு இன்னொரு மெக்கானிக்கல் ரியாலிட்டி ரீடர் இருக்கக்கூடிய மெக்கானிக்கல் ரீடருக்கு அது சரியாக தோணவும் செய்யும். ஆனால் அப்படி அல்ல கிரியேட்டிவ் ரைட்டிங் வர வேண்டியது. அந்த ரோடு உங்கள் ஏதோ ஒரு கற்பனையிலேருந்து உருவாகி வரும்போது நீங்கள் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலைங்கிறது முக்கியமாக வரும். நீங்கள் மெக்கானிக்கலாக, இது ஃபோட்டோகிராஃபி, ஒரு கேமரா பேன் பண்ணி போகுது, எல்லாத்தையும் பதிவு பண்ணிட்டு போகும். ஆனால் கிரியேட்டிவாக ரியாக்ட் ஆகும்போது எவ்வளோ விஷயங்கள் விடப்பட்டிருக்கும், மிக முக்கியமான விஷயம் விடப்பட்டிருக்கும். ஐனோஸ்கோவுடைய காண்டாமிருகம் நாவலில் வர மாதிரி, நாடகத்தில் வர மாதிரி பெரிய காண்டாமிருகமே நிற்கும், அது கதையில் இருக்காது. ஆனால் சில விஷயங்கள், அபத்தமான சின்ன விஷயங்கள் இருக்காது இருக்குது. ஏன்னா அது உங்கள் சப்கான்ஷியஸுக்கு முக்கியம். அப்போ ஒரு ஃபில்டரிங் நடக்குது. ரீக்ரியேஷனில் தான் அந்த ஃபில்டரிங் நடக்க முடியும். ஆகவே தான் உண்மையை எழுதாதீங்க, பீலா விடுங்கிறது தான் இலக்கியத்துடைய அடிப்படை விதி. உண்மை யாருக்கு வேணும்? அதான் ரோட்டில் கிடைக்குது, அதான் நியூஸ் பேப்பர் தினத்தந்தி ஒவ்வொரு நாளும் இவ்வளோ பக்கம் அடித்து கொடுக்குறாங்களே. நமக்கு கற்பனை வேணும். கற்பனை வழியாக எது எடுக்கப்படுகிறது, எது பதிவு செய்யப்படுகிறதுங்கிறது தான் எழுத்தை உருவாக்குறது. அப்போ ஒரு தெருவை எழுதும் போதே கூட வாசகன் அந்த எழுத்தாளர் அந்த தெருவை எழுதலை, அந்த தெருவனை இவனுக்குள் பதிந்து அந்த தெருவனை திரும்பி வரக்கூடிய ஒன்று எழுதலாம். அப்போ அவனுடைய கிரியேஷன் அந்த தெருவில் அவன் நம்ப வைக்கிறதுக்காக, இது தெருவுதான் உங்களை நம்ப வைக்கிறதுக்காக சில ரியல் தகவலை கொடுப்பான். அந்த தருணத்தில் உங்களை ஏற்க வைக்கிறதுக்காக பண்ணுவான். ஆனால் அந்த தெரு அங்கே உண்மையில் கிடையாது. சுந்தரராசன் அழகாக சொல்லுவார், ஒரு கதையில் இருக்கக்கூடிய டீட்டெயிலை வச்சுக்கிட்டு அந்த ஊரை கண்டுபிடிச்சு போனீங்கன்னா அந்த ஊர் அப்படியே இருக்கும் என்றால் அவன் மோசமான ரைட்டர், அவன் ஜேர்னலிஸ்ட், அவன் ரைட்டர் அல்ல. நீங்கள் போனீங்கன்னா அது வேற ஊர். இது அவங்ககிட்ட உள்ளே தான் போக முடியும். நீங்கள் அங்கே உள்ளே போய் தான் இந்த ஊரை கண்டுபிடிக்க முடியும்னா தான் அது இலக்கியம். இந்த மாற்றம், உள்ளிருந்து வெளியக்கூடிய மாற்றம், ஒன்று உள்ளே போய் உருமாறி வெளியே வரக்கூடிய மாற்றம் தான் கிரியேட்டிவிட்டிங்கிறது. கிரியேட்டிவிட்டியால் மாற்றப்படக்கூடிய ஒரு ஒரு ரியாலிட்டி தான் வரணும். அப்போ யதார்த்தத்தை அப்படியே எழுதுனா வரக்கூடிய சிக்கல் இதுதான். முதல் முறையாக அந்த சர்ஃபேஸ் டீட்டெயில்ஸ் அல்லது மெட்டீரியலிஸ்டிக் டீட்டெயில்ஸ்
அல்லது மொண்டைன் டீட்டெயில்ஸ் வந்து டெப்த்தை இல்லாமாக்கிடும். சைக்காலஜிக்கலான ஒரு 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 நிகழ்வு அங்கே நடக்காமல் போகும். சப்கான்ஷியஸ் வெளிப்படாமல் போகும். ஒரு படைப்பில் கூட எல்லா டீட்டெயிலுமே அந்த ஆதருடைய சப்கான்ஷியஸால் வைக்கப்படுறது. ஒரு படைப்பில் ஒரு தெரு இருக்குது, அது ஒரு நாய் நிற்குது, கதைக்கு அது எந்த வகையிலும் முக்கியம் கிடையாது. ஆனால் ஏன் அந்த நாய் அங்கே நிற்குது அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அவனுடைய மைண்டுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு வழி இருக்கும். எத்தோ ஒரு காரணத்தினால தான் அந்த நாய் அங்கே நிற்குது. ஏன் அங்கே ஏற்கனவே நின்று இருந்த ஒட்டகம் இல்லை அப்படின்னு கேட்டால் அதுக்கும் ஒரு காரணம் இருக்கும். இதுதான் ரியாலிட்டி கிரியேட்டிவிட்டியை வந்து மறைக்கும். கிரியேட்டிவிட்டி என்பது ரியாலிட்டி மேலே நடக்கக்கூடிய, அதன் மேலே நடக்கக்கூடிய ஒரு வகையான வன்முறை தான். அது அதை க்ரஷ் பண்ணி வேறொண்டாக்குது, வேறொண்டா உருவாக்கி கொடுக்குது. அது நிகழணுங்கிறது தான் முக்கியமான அப்ஜெக்ஷனாக சொல்லலாம். இன்னொன்று, மேல்மட்டம் வந்து அவ்வளவு தூரம் நம்ம ரியாலிட்டி இதை எழுதும்போது அது ஏதோ வகையில் பெட்டி ரியாலிட்டியாக மாறும். எனி ரியாலிட்டி இஸ் பெல்ட்டி ரியாலிட்டி. எந்த யதார்த்தமும், எந்த பெரிய யதார்த்தமும் தன்னளவில் ஒரு வாழ்க்கையில் ஒரு சின்ன பகுதியோடு சம்மந்தப்பட்டது. அதுக்கு நெடுங்கால மதிப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது ஒன்றும் ஒரு பெரனியல் கேரியர் போகாது. அதை போக வைக்கிறதுக்கு எழுத்தானுடைய சப்கான்ஷியஸ் அதில் ஒர்க் பண்ணும், அவனுடைய ஃபிலாசபிக்கல் ஐடியா அவனுடைய ஒர்க் பண்ணும், அவனுடைய விஷன் அது மேலே ஏறணும். இது மூணும் நடக்கணும்னா அவன் அந்த அந்த சின்ன விஷயத்தை பெருசாக்குறான் எழுத்தில். அந்த பெருசாக்குறதுக்கு இந்த ரியாலிட்டி சமயம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா பெருசாக்க முடியாது. உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயத்தை எழுதுனீங்களா, அது ரொம்ப ஒன்றும் பெருசாக. உங்களுக்கு அது பெருசாகணும்னா நீங்கள் அது மேலே உங்களுடைய என்டையர் தாட்டை அப்ளை பண்ணுறீங்க. அது உங்களை டிஸ்டர்ப் பண்ணுது, உங்களை விஷனாக மாற்றுறீங்க. நீங்கள் அப்படி உருமாறுறதுக்கு இந்த சிஸ்டம் வந்து தடையாக இருக்குது. இந்த ஒட்டுமொத்த ரியாலிட்டியும் பெரிய தடையாக இருக்குது. இது கிரியேட்டிவ் ரைட்டர் சைட்லேருந்து பேசுகிறேன். இப்போ என்னுடைய வாழ்க்கையில் 2 ரியாலிட்டியில் நான் வாழ்ந்திருக்கேன்னு சொல்லலாம். ஒன்று, என்னுடைய இளமை பருவம் ஒரு கிராமத்தில், திருவரம்புங்கிற கிராமத்தில் வாழ்ந்திருக்கேன். 2, நான் வந்து நெடுங்காலம் பிஎஸ்என்எல் ஆஃபீஸில் வேலை பார்த்துருக்கேன், தொழிற்சங்கத்தில் வேலை பார்த்துருக்கேன். ஆனால் இந்த 2 உலகத்தையும் நான் எழுதினதே கிடையாது. 2 உலகமுமே நெடுங்காலம் என்னோட படைப்பில் வந்ததே கிடையாது. அப்புறம் நான் என்னுடைய இளமை பருவத்தை எப்போ எழுதினேன்னா, கிட்டத்தட்ட இளமை பருவம் மறைந்து போய் அதனுடைய நேர் கனெக்ஷன்லாம் இல்லாமல் ஆகி, நான் பிறந்து வளர்ந்த ஊருக்கு நான் போய் 35 ஆண்டுகள் தாண்டின பிறகு நான் வாழ்ந்த அந்த உலகம் கிடையாது. அங்கே அந்த எந்த ரியாலிட்டியும் கிடையாது. என்னுடைய பள்ளித்தோழர்கள்னு சொல்லக்கூடிய சின்ன வாண்டு பையங்கள் எல்லாமே 65-70 வயசாகிடுச்சு. பல பேர் செத்தே போயிட்டாங்க. அதன் பிறகு அது க்ரீனாக என்கிட்ட வருது. அது ரியாலிட்டி கிடையாது. இந்த 136 கதைகளில் ஏகப்பட்ட திருவரம்பு கதை இருக்குது. அது ரியாலிட்டி கிடையாது. அது ஜெயமோகன் உருவாக்கக்கூடிய ரியாலிட்டி, ஃபிக்ஷனல் ரியாலிட்டி. அதில் வரக்கூடிய கரடி நாயர் வந்து என்னுடைய அப்பான்னா அப்பா தான், ஆனால் அப்பாவான்னு கேட்டால் அப்பா இல்லை. அதாவது கொஞ்சம் அவர் தான், ஆனால் கொஞ்சம் நான் உருவாக்குறது. என்னுடைய பிரியம் அதில் இருக்குது. அப்போ என்கிட்ட கேட்டாங்க, இப்போ என் அப்பாவை பற்றி எழுதுறீங்க, வாழ்க்கையில் எப்போவுமே அப்பாவை பற்றி எழுதுனது இல்லையா அப்படின்னு. நான் சொன்னேன், இப்போ நான் அவரை விட 1 வயசு மூத்தவன். டேய் பாகுலையான்னு அவரை கூப்பிட்றதுக்கு தகுதி எனக்கு இருக்குது. அவர் 61 செத்து போயிட்டார், எனக்கு 62 தாண்டி 3 ஆகுது. இப்போ நான் அவரை பற்றி சுதந்திரமாக எழுதலாம் இல்லையா? பழைய பயம் இப்போ கிடையாது. இப்போ நாம் பார்த்தான்னா வெத்தலை இப்படி தள்ளு அப்படின்னு சொல்லலாம். ஆகவே அவரை பற்றி எழுதுகிறேன். இந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப முக்கியமானது. இந்த தூரம் தான் கிரியேட்டிவிட்டியை உருவாக்குது. இந்த தூரம் வந்து எனக்கு தொழிற்சங்கம் எங்கள் வேலை சார்ந்து அதன் பிறகு தான் வருது. அதன் பிறகு தான் அந்த டீட்டெயிலிங் எனக்கு வந்து என்னிடம் விலகுது. அதாவது மொத்தமாக இருக்கக்கூடிய அனுபவம் மட்கி எது சாரமோ அது மட்டும் எஞ்சுது. இந்த சாரத்தில் ஃபிலசபிக்கலாக ஸ்பிரிச்சுவலாக நான் இன்வால்வ் ஆகலாம். அப்படி பார்க்கும்போது சுவாரஸ்யமான எவ்வளவோ நிகழ்வுகள் வந்து இருக்குது. அது ஒரு அரட்டையில் தான் சொல்ல முடியும். கிரியேட்டிவ் ரைட்டிங்கை மாற்ற முடியாது. சுட எழுதியிருக்கலாம். இப்போ உதாரணமாக வந்து ஒரு அனுபவம், என்னோடய அனுபவம் இல்லை, கேள்விப்பட்டது. தொழிற்சங்க தோழர், அவருடைய அலுவலகத்தில் ஒரு அம்மா வேலை பார்க்குது. அவங்களுக்கு 15 வயசில் ஒரு பொண்ணு, 10 வயசில் ஒரு பையன். அந்த அம்மா அவங்களோட 10 வயசு கம்மியான ஒருத்தர் கூட
கோவாவுக்கு போயிடுச்சு. ஒரு லெட்டர்லாம் எழுதி வச்சுக்கிட்டு ஒரு 60-70 பவுன் நகையை எடுத்துகிட்டு போயிடுச்சு. இப்போ ஹஸ்பண்டு மரம் உடைஞ்சிட்டாரு, குழந்தைய கொண்டு வந்து தான் வீட்டில் விட்டுட்டு தண்ணியை போட்டுட்ருக்காரு. 3 மாதம் தாண்டி அந்த அம்மா கோவாலேருந்து ஃபோன் பண்ணுது. கூட்டிகிட்டு போனவன் அங்கே விட்டுட்டு போயிட்டான். அப்புறம் இங்கேருந்து பணம் அனுப்பிச்சி கொடுத்து அந்த அம்மா இங்கே வந்து சரி தன்னுடைய அம்மா வீட்டுக்கு போகுது. இப்போ தோழருக்கு அவருடைய சீனியர் தோழர் கூப்பிட்டு ஃபோன் பண்ணி சொல்கிறார், 2 பேரும் நம்ம தொழிற்சங்கம் தான், எப்படியா பேசி முடித்து சரி பண்ணி விடுங்க. சரி நடந்து போச்சு அப்படின்னு. ஆனால் இவர் கொதிக்கிறார், அது எப்படிங்க? இல்லைங்க, வாழ்க்கை அப்படி தான், நீங்கள் பேசுங்க, ஒரு 2-3 ஹவர்ஸ் பேசினா சரியாயிடுவாங்கங்க. அதை எப்படிங்க பேசி சரி பண்ண முடியும்? இல்லை சரி பண்ண முடியும், எனக்கு நிறைய அனுபவம் இருக்குது. நீ பேசி இதோ இந்த பொண்ணை கட்டி கொடுக்கணும் இன்னும் 10 வருஷத்தில், இந்த அம்மா இப்படி நீ ஒதுக்கி வச்சுட்டாልና எப்படி கட்டி கொடுக்க முடியும்? நீங்கள் 2 பேரும் சம்பாதிக்கிற மார்ஜி வச்சு அந்த பொண்ணு டவுரி கொடுக்க முடியும். நீ மட்டும் வேலை பார்த்து சம்பளம் வச்சு அந்த பொண்ணை கட்டி கொடுக்கவே முடியாது. இப்படி சில லௌகிக நியாயங்களை சொல்லுங்கள். ஒன்று இவர் உட்காந்து 10 பக்கத்துக்கு அந்த ஹஸ்பண்ட்கிட்ட சொல்ல வேண்டிய தர்க்க முறைகளை எழுதுகிறார் படிப்படியாக. முதல்ல விஷயத்தை சொல்லணும், அவன் இம்ப்ரெஸ் ஆகல. 2வது விஷயம், 3வது விஷயம், ப்ராக்டிக்கல் பிரச்சனைகள் எல்லாத்தையும் பேசுகிறான். பேசிவிட்டு 2 பேரை வர சொல்கிறான். இப்போ இவர் உட்காந்துருக்காங்க, அவங்க 2 பேரும் உள்ளே வராங்க. இந்த அம்மா முக்காடெல்லாம் போட்டுன்னு கிறிஸ்டின்ஸ், இந்த பக்கம் வந்த மக்கள் அவங்க 2 பேரும் இப்போ தான் பார்க்குறாங்க. இது எப்படி எடுக்கிறது? டீ வேணுமா? இல்லை வேணாம், டீ அப்புறம் சாப்பிட்றேன். எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்புறம் திடீர்னு அந்த அப்பா அந்த ஹஸ்பண்ட் சொல்கிறான், சார் நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், இனிமேல் இவன் ஒழுங்காக இருந்துட்டு நான் வச்சுங்க, இல்லைன்னா வேற மாதிரி ஆளாக இருப்பேன். இப்போ இவர் சொல்கிறாரு, சரி ஒழுங்காக இருப்பேன். ஆமாம் நான் கருத்தர் மேலே ஆணையாக ஒழுங்காக இருப்பேன். சரி கிளம்பிப்போங்க, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இப்போ 12 பக்கம் எழுதி வச்சுருக்காரு, இது என்ன பண்ணுறது? இதுதான் லைஃப். ஒரு தொழிற்சங்கத்தில் வேலை பார்க்குற ஒருத்தனுக்கு, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒருத்தனுக்கு அப்படி ஒரு 500-600 சம்பவங்கள் சொல்லதுக்கு இருக்கு. ஒவ்வொன்றுலேயும் ஒரு லைஃப் நுட்பம் இருக்க தான் செய்யும். ஆனால் இது மட்டும் க்ரியேட்டிவிட்டியாக இல்லை, இது அப்படியே பதிவு பண்ணுற ஒரு இலக்கியம்னு கிளைம் பண்ண முடியாது. அப்படி ஒரு ரைட்டிங் இருக்குது, ஆனால் அது கைண்ட் ஆஃப் பெட்டி ரைட்டிங் தான். ஸோ வாட் இஸ் மோர் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஸோ இதை வச்சு என்ன சொல்ல வர நீ? அப்போது இது மேலே ஒரு பயணம், இதிலிருந்து ஒரு பயணம் உனக்கு சாத்தியமாகணும். இதிலிருந்து நீ ஒரு ஃபிலசபிக்கலாக ஹியூமானிட்டி பற்றி, மனித குலம் பற்றி, மனித உள்ளம் பற்றி, மானுட வாழ்க்கை பற்றி ஒரு இடம் வரைக்கும் நீ ட்ராவல் பண்ணி அவ்வளோத்தையும் இந்த கதையை ஏற்ற முடிஞ்சாதான் இந்த கதைக்குள்ளே வர முடியும். இல்லைன்னா இது அரட்டைக்கு மட்டும்தான் செட் ஆகும். இதுதான் திருப்பி சொல்கிறது. ஒரு ஒர்க் ஏன் அப்பீல் ஆகும் அப்படின்னா இதனால தான். மெட்டீரியலிஸ்டிக் ரியாலிட்டி எழுதக்கூடிய எழுத்தாளன் இந்த இடத்துல அவனுடைய யதார்த்தத்தை குறுக்கிக்கிறான். நம்ம எழுதக்கூடிய யதார்த்தம் என்ன அப்படின்னு கேட்டால் அதுக்கு தலைசிங்கத்துற வார்த்தை தான் பிரபஞ்ச யதார்த்தம் தான். தலைசிங்க சொன்னதாக சொல்லுவாங்க, பிரபஞ்ச யதார்த்தத்தை மட்டும்தான் எழுத்தாளன் எழுதலாமாண்ணா. ஒரு எறும்பு இன்னொரு எறும்பை சந்தித்து ஒரு செகண்ட் ஃப்ரீஸ் ஆகி திரும்பி போயிடுது, அது பிரபஞ்ச யதார்த்தம் தான். அதை எழுத முடிஞ்சவனுக்கு அது பிரபஞ்ச யதார்த்தம் தான். இல்லை 2 எறும்பு சந்திக்கிறதுனா ஒரு சாதாரண விஷயம் தான். இதுதான் இந்த மொண்டேன் விஷயங்களை எழுதக்கூடாதுங்கிறது. உங்களுக்கு நன்கு தெரிந்ததை எழுதாதீங்கிறது. நன்கு தெரிந்ததை எழுதக்கூடியவன் என்னென்ன சிக்கல் காலாவான்னா, ப்ராக்சிமிட்டினாலேயே டெப்த்தை இழப்பான், ப்ராக்சிமிட்டினாலேயே ஒண்டரை இழப்பான், அதில் இருக்கக்கூடிய ஒண்டரை இழப்பான். ப்ராக்சிமிட்டினாலேயே அவனுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச சிம்பிளான சில வேல்யூ, சில மதிப்பீடுகள் அதில் ஏற்றுவான். ப்ராக்சிமிட்டினாலேயே சில கன்க்ளூஷன் அது மேலே போடுவோம், சில்லி கன்க்ளூஷனை போடுவோம். இதை சமைச்சு பரிமாறிட்டே இருப்போம். அதுதான் இன்றைக்கி கமர்ஷியல் லிட்ரேச்சர் நடக்குது. சீரியஸ் லிட்ரேச்சரில் பெரும்பகுதி அதுதான் நடந்துட்டு. அதுக்கு ஒரு இலக்கிய மதிப்பு உண்டான்னு கேட்டால் என்னுடைய தனிப்பட்ட பார்வையில் இட்ஸ் ஓகே. அவன் வேறு எதுவும் எழுதலைன்னா இதையாவது எழுதுறானே அட்லீஸ்ட் ஓகே, அவ்வளோதான். ஆனால் அவ்வளவுதான் அந்த ரைட்டிங். அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்கும் என்றால் ரன் அவே ஃப்ரம் தட் எக்ஸ்பீரியன்ஸ். அதுதான் நான் சொல்லக்கூடியது. அந்த அனுபவத்திலேருந்து தப்பி ஓடுங்கள். நீங்கள் எவ்வளவு தப்பி ஓடுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் திரும்பி அது பக்கத்தில் வருவீங்க. ஏன்னா இது ஒரு ரவுண்ட். அது அப்போ தப்பி விரும்பி ஓட 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 நீங்கள் திருப்பி க்ளோஸாக வந்து நிற்பீங்க. இப்போது நீங்கள் கண்டடையக்கூடியது சர்ஃபேஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் போய் சாரம் மட்டுமே ஆன எக்ஸ்பீரியன்ஸ் திரும்பி வரும். ஒரு தியரி உண்டு, அப்பாவை ரொம்ப வெறுத்து திருப்பி அப்பாவிட்டேருந்து விலகி ஓடுறது தான் அப்பாவை நெருங்கிறதுக்கான அந்த சரியான வழி அப்படிங்கிறது.
இப்போ என்னுடைய 60 வயசில் வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமான ஆள்னா வேக்க விட்டு பாகுலேயம் பிள்ளை தான். வேறு யாரும் அவ்வளோ க்ளோஸான ஆட்கள் கிடையாது. ஏன்னா அவர்கிட்ட நான் அவ்வளோ தப்பி ஓடி இருக்கேன். இப்போ யோசிச்சு பார்த்தா நான் பண்ணுறது எல்லாமே அவர் பண்ணுறது தான். மே மாதத்தில் வெந்நீர் போட்டு குளிக்கிற வரைக்கும் அவர் பண்ணுறதை நான் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுபோல தான் இது. ரன் அவே ஃப்ரம் தி எக்ஸ்பீரியன்ஸ். சாராம்சத்தில் நீங்கள் அதுக்கு பக்கத்தில் போயிடுவீங்க. இதுதான் அதனுடைய வழி. இந்த ரன் அவே ஃப்ரம் தி எக்ஸ்பீரியன்ஸுக்காக தான் இப்போ இல்லை 3000 ஆண்டுகளாக இலக்கியத்தில் அணிகள் என்பவை உருவாக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு அனுபவத்தை நேரில் சொல்ல தெரியாமல் சுருக்கமாக ரத்தின சுருக்கமாக சொல்ல தெரியாதனால வான்மீகியும் வியாசரும் கபிலனும் கம்பனும் காளிதாசனும் எல்லாம் அணிகளை உருவாக்கலை. அவங்க அணிகள் வழியாக அனுபவத்தை வந்து விலகி செல்கிறாங்க, சாராம்சம் நோக்கி திருப்பி வர்றாங்க. எல்லா அணிகளுமே அனுபவத்தை வந்து வேறண்டா மாத்துறது, நேரடியாக சொல்றதுக்கு பதிலாக மறைமுகமாக சொல்றது தான். வக்ரோக்தி என்று சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க. அது வளைந்த பாதை. வக்ரன்னா வளைவு தான், வளைந்த பாதை. ஒரு விஷயத்தை வளைச்சு சொல்லும்போது உண்மையாகுது. இப்போ நான் சொன்னது அதுதான். ஒரு விஷயத்தை தப்பான கோணத்தில் சொன்னால் அழகியல் உருவாகுது. ஒரு விஷயத்தை தவற விட்டு சொன்னால் எது முக்கியம் அதை மட்டும் நீ பிடிச்சிக்குவீங்க, அது போதும் லிட்ரேச்சர். முக்கியம் இல்லாது தானாகவே கைதவறி விடும். அதுதான் இலக்கியத்துடைய அணி என்று சொல்லப்படுகிறது. இந்த வகையான ரைட்டிங்கில் என்னென்ன நிகழும் என்றால், எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் விலக நீங்கள் விலகவே முடியாத ஒன்று உங்கள்கிட்ட தங்கும். அது லிட்ரேச்சரில் இருக்கும். ரெண்டாவது, அது இன்னொன்று, புதிய ஒரு உலகத்தை நீங்கள் கிரியேட் பண்ணுவீங்க. உங்கள் அறிந்த உலகத்தையே புதுசாக கிரியேட் பண்ணுவீங்க. ஒரு அந்த வக்ரோக்தி வழியாக தான் அந்த விஷயம் கிரியேட் ஆகுது. அது ஒரு ரைட்டருக்கு என்னென்ன விஷயங்களை கொடுக்குது அப்படின்னு பார்த்தா, ஒன்று, தனக்கு தெரிந்த உலகத்தை கிரியேட் பண்ணும்போது கூட இவன் இமேஜினேஷனில் உருவாக்க ஆரம்பிக்கிறான் இல்லையா, கற்பனையில் உருவாக்க ஆரம்பிக்கிறான் இல்லையா, அப்போ அது ஒரு முற்றிலும் புதிய ஒன்றாக எக்ஸோட்டிக் தன்மை அடையுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நன்கு தெரிந்த உலகத்தை கவனிக்க மாட்டீங்க. நன்கு தெரிந்த உலகத்தில் உங்களுக்கு திரில் கிடையாது. புதிய உலகத்தில் தான் திரில் இருக்குது. எதுக்கு இங்கிருந்து பயணம் பண்ணி லக்னோவில் போய் ஒரு தெருவில் உட்காந்து டீ குடிக்கிறோம்னா அது புதிய தெரு. லக்னோவில் இருக்கவன் இங்கே வந்து அந்த டீயை குடிப்பான். எக்ஸோட்டிக்னஸ்ங்கிறது இலக்கியத்துடைய அடிப்படையான பண்பு நிலங்கள் ஒன்று. த லேண்ட்ஸ்கேப், த அட்மாஸ்பியர், த ரியாலிட்டி எல்லாமே புதுசாக மாறும். அப்போது நீங்கள் அப்ஜெக்டிவ் ரியாலிட்டியிலேருந்து வேற ஒன்றுக்கு எழுத ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது முற்றிலும் புதியதாகிடும். அது இந்த மாதிரியான விளக்கம் கொடுக்கக்கூடிய மேஜர் ப்ளஸ் பாயிண்ட் எக்ஸோட்டிக்னஸ். இரண்டாவதாக இன்னொன்று இருக்குது, அது இன்னும் நுட்பமானது. நீங்கள் அன்றாடம் பார்க்கக்கூடிய ஒன்று உங்களுக்கு யூட்டிலிட்டி சார்ந்து தான் பயன்படும். யூட்டிலிட்டி, அதாவது பயன்பாடு சார்ந்து தான் உங்களுக்கு அர்த்தப்படும். உங்களுக்கு என்ன வசதி, எது சௌகரியம், என்ன கொடுக்குதுங்கிறத உங்களுக்கு அர்த்தப்படும். ஆனால் அதுவே புது இடம்னா உங்களுக்கு அது எல்லாமே இமேஜ் ஆகிடும், பொய்டிக் இமேஜ் ஆகிடும். அதுக்கு வேறு அர்த்தங்கள் உருவாக ஆரம்பிச்சிடும். ஒரு எக்ஸோட்டிக் லேண்ட்ஸ்கேப்பில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வேறு. உதாரணமாக, உங்கள் வீட்டுக்கு கொல்லை பக்கத்தில் ஒரு பெஞ்சு போடப்பட்டிருந்துன்னா அது உட்கார்றதுக்கான பெஞ்சு தான். ஆனால் நீங்கள் வேற ஒரு லேண்ட்ஸ்கேப்பில் போகிறீங்க, அங்கே ஒரு கல் பெஞ்ச் இருந்துச்சுன்னா சம்திங் மோர். அது அந்த பெஞ்சு வந்து ஒரு பயங்கர பொய்டிக் இமேஜ் அவங்களுக்கு தோண்ட ஆரம்பிச்சிடும். நீங்கள் உடனே செல்ஃபோன் எடுத்து அதை ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் போட்டுருவீங்க. ஏன்னா அது வந்து ஒரு இமேஜ் தான். அது கிரியேட்டிவ் ரைட்டிங்குடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு எக்ஸோட்டிக்னஸையும் பொய்டிக் இமேஜ் தன்மையும் ஒரு விஷயத்தை நீங்கள் அன்றாடத்திலிருந்து வேறுபடுத்தி ஒரு முற்றிலும் புதிய உலகத்தை உருவாக்கினா வந்துடும். இதுதான் இங்கே ஏற்கனவே பேசும்போது 2 வகையான எழுத்து என்ற பேரில் ஜிஎஸ்எஸ் நவீன் சொன்னான். ஒன்று, தனி அனுபவங்களை மட்டுமே எழுதக்கூடியவர். அவங்களால எக்ஸோட்டிக்னஸை கிரியேட் பண்ண முடியாது. அவங்க உலகத்தில் அந்த படிமத்தன்மை அல்லது கவித்துவத்தன்மையும் இருக்கு. மகாபெரும் எழுத்தாளர்கள் தங்களுக்கு அப்பால் உள்ள உலகத்தை எழுதினவங்க, தங்களுடைய சின்ன உலகத்தை இன்னும் பல மடங்கு பெருத்தாக மாற்றி எழுதினவங்க. அதன் விளைவாக அவங்களால மட்டுமே காட்டப்படக்கூடிய, அவங்களுடைய உள்ளத்திலிருந்து மட்டுமே வரக்கூடிய ஒரு புதிய உலகத்தை உருவாக்கினாங்க. அந்த உலகத்தில் எல்லாமே இமேஜாக மாறிடுது. டால்ஸ்டாயுடைய இராணுவம் ஒரு பாலத்தை கடந்து போகுது. டால்ஸ்டாய் சொல்கிறார், அந்த இராணுவம் அப்படியே குறுகி
சின்னதாக மாறி அப்புறம் பெருகி பெருகி மறுபடியும் போகுது. இது ஒரு இராணுவம் போகிறதல்ல, இது ஹிஸ்டரி, வரலாற்றுடைய படிமம் ஆகிடுது. தால்ஸ்டாயோட இராணுவம் நடந்து போகுது. ஒரே ஒருத்தன் இந்த பக்கம் உறைஞ்சு கிடக்கிற ஏழையை பார்த்து, நண்பர்களே இந்த பக்கம் வழி இருக்குது வாங்க, அப்படி இந்த பக்கம் ஓடுறான். ஒரு 500 பேர் அவனை பின்னால் ஓடுறாங்க, ஏறி உடஞ்சி உள்ள போய் செத்து போடுறாங்க. அவன் மட்டும் அந்த பக்கம் தப்பிச்சிடறான். அதை விட சிறந்த ஒரு அரசியல் படிமமே கிடையாது. ஒருத்தன் ஓடனா 500 பேர் ஓடக்கூடியதா இராணுவம் இருக்க முடியும். எல்லாமே படிமம் ஆகிடுது. ஆனால் அது எக்ஸோட்டிக் வேர்ல்டாக இருந்தது அந்த படிமம் வரும். அவருடைய அன்றாட வாழ்க்கையை எழுதுகிறவங்களுக்கு அந்த படிமத்தை கொடுக்க முடியாது. அதுதான் புவர் ரைட்டிங் அல்லது ஃப்ளாட் ரைட்டிங்னு சொல்லப்படக்கூடியது. அன்றாடத்தை அப்படியே எழுதுவனுடைய எழுத்து. அதுக்கு இலக்கிய மதிப்பு கிடையாது. நமக்கு அவர் பர்சனலாக தெரியும் என்றால் பரவாயில்ல, நமக்கு தெரிஞ்ச எழுதியிருக்கிறான்னு ஒரு என்டோஸ்மெண்ட் கொடுக்கலாம். நமக்கு தெரிந்த விஷயத்தை அவர் எழுதியிருக்காருன்னா இது எனக்கும் தெரியுங்க, எக்ஸாக்டாக எழுதிட்டார், நானே சொல்லலாம்னு நினச்சி அவர் எழுதிட்டான் சொல்லலாம். அது ரெண்டும் இலக்கியத்துடைய இது இல்லை. நீங்கள் அதுக்குள்ளே போய் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை அழிக்கக்கூடியது தான் அந்த ரைட்டிங். இதுதான் இந்த உரையுடைய ஒரு ஒரு டேக் ஹோமாக நான் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை நான் ஒரு ஒரு உபதேசமாகவோ அரைகூவலாகணும்னு சொல்லலை. இதை உங்கள் இருக்கக்கூடியவங்க இங்கே இருக்கக்கூடிய எல்லா இலக்கிய வாசகர்கள் தான். இது எப்படி என்பது நீங்கள் யோசித்து பார்க்கலாம். இந்த பார்வையோடு நீங்கள் படித்த படைப்புகளையும் படிக்க போகக்கூடிய படைப்புகளையும் பரிசீலித்து பார்க்கலாம். இந்த கோணத்திலே இந்த சிறுகதை தொகுப்புக்கு நான் வருகிறேன். ஒன்று, தமிழ் சிறுகதையில் புத்திலும் புதிய உலகங்கள் வருவது மிக குறைவாக தான் நடந்திருக்கு. ஏன்னா எல்லாரும் தெரிஞ்ச உலகம் தான் எழுதியிருக்காங்க. மிக குறைவான எழுத்தாளர் தான் ஒரு புதிய உலகத்தை கொண்டு உள்ள வர்றாங்க. அப்படி புதிய உலகத்தோடு வரக்கூடிய ஆளை வழியிலே நிறுத்தி இல்லை உள்ள ஏற்கனவே ஷோ நடந்துட்டுருக்குன்னு சொல்லி திருப்பி அனுப்பியிருக்கிறாங்க. சிங்காரத்தை உள்ளேயே விடலை. நீண்ட காலத்துக்கு அப்புறம் இல்லை அது முக்கியமான ரைட்டிங்னு என்னை போன்றவர்கள் கட்டுரைகள் எழுதி நிறுவ வேண்டியிருந்தது. ஏனால் கானாசுடைய பார்வையில் ஜப்பான் படை வந்து இறங்குகிறது, உள்ளூர் கலவரம் நடக்குது, போர். இது கமர்ஷியல் ரைட்டிங். சீரியஸ் ரைட்டிங்கில் குப்பச்சிபாளையம் பஸ் ஸ்டாண்டு தானே வர முடியும், அது எப்படி சிங்கப்பூர் ஜங்ஷன் வர முடியும்? தள்ளிவிட்டார். அவர் படிக்கவே இல்லை, அது அவருக்கு புரியவும் இல்லை. ஆனால் அதன் பிறகு ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வாசல்கள் திறக்க ஆரம்பித்தன. அதிர்ஷ்டவசமாக நாஞ்சில் நாடன் நாஞ்சில் நாட்டிலே இருந்து கதையை தொடங்கி கொஞ்சம் வாசலை இழுத்த பிறகு மும்பைக்கு போனதுனால அவர் தப்பிச்சார். மும்பை கதையோடு வந்திருந்தாருன்னா இல்லை மும்பையெல்லாம் இங்கே எதுனா அது மராட்டி இலக்கியக்காரன் எழுதிட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் பெரும்பாலும் அவருடைய சொந்த அனுபவங்களுக்கு நெருக்கமாக அந்த கதைகள் இருந்தது. ஆனால் நாஞ்சில் நாடனை தெரிந்தவர்களுக்கு தெரியும், பெரும்பகுதி புனைவு தான். அது நாஞ்சில் நாடனுடைய அனுபவத்திலிருந்து கிளைத்த புனைவுகள் தான். அது நாஞ்சில் நாடன் மட்டும்தான் எழுதுகிறார். கீராவுடைய ஒரு உலகம் அதன் பிறகு வருகிறது. கீராவோட உலகம் எவ்வளோ ஒரு அவருடைய உலகம் பிறகு உதாரணம் தெரியும். கீரா எழுதின அதே நிலத்தை தான் பூமணி எழுதியிருக்கிறார். ரெண்டுக்கு ஒரு சம்மதம் கிடையாது. ஜாதிகளே சில ஜாதிகளே கீராவுடைய உலகத்தில் கிடையாது. யோசிச்சு பாருங்கள், கீராவோட உலகத்தில் எங்காவது தேவேந்திர வெள்ளாளருங்கிற ஒரு கம்யூனிட்டி இருக்கா? ஆனால் அவங்க தான் அந்த மண்ணுடைய மேஜர் ஜாதி. ஆனால் அவர் வேறு உலகத்தை எழுதுறார். தெலுங்கு உலகம் மட்டும்தான் அது, மற்றவங்க வந்துட்டு போகிறாங்க. ஆனால் அதே உலகத்தை தான் இப்போது சோதர்மன் எழுதுகிறார். சோதர்மன் பூமணியுடைய மருமகன். ஆனால் பூமணி எழுதக்கூடிய உலகம் வேறு, சோதர்மன் எழுதக்கூடிய உலகம் வேறு. ஏன்னா அவங்க வேறு வேறு எழுத்தாளர்கள். ஆனால் இன்னும் நிறைய எழுத்தாளர் அந்த லேண்ட்ஸ்கேப் எழுதியிருக்காங்க. அந்த இளைச்சேவல் கோயில்பட்டி பகுதியாக எழுதின இன்னும் ஒரு 10-15 எழுத்தாளர் இருக்காங்க. அவங்க யாரும் இந்த ஏரியாவுக்குள்ளே வரவே இல்லை. அவங்க எழுதுகிற ரியாலிட்டி, இவங்க எழுதுகிறது அவங்களுடைய ஃபிக்ஷன். சோதர்மன் எழுதுறது கோயில்பட்டியோட யதார்த்தம் இல்லை, சோதர்மனுடைய யதார்த்தம். அப்படி தமிழ் இலக்கியத்தில் ஒரு எக்ஸோட்டிக்னஸ் அது 90களுக்கு பிறகு தான் அதுக்கு ஒரு பெரிய இடங்கள் உருவாகி வருகிறது. அப்படி ஒரு எக்ஸோட்டிக்னஸை தமிழ் இலக்கியத்தில் உருவாக்கியவர்கள் நானும் ஒருவன் என்று சொல்லிக்கொள்ள முடியும். இந்த படைப்புகளில் வரும்போது இதில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த அம்சமாக நான் கருதுவது இந்த கதைகள் நிகழக்கூடிய காலம். ஒன்று, மாலத்தீவு கதைகளில் பல கதைகள் மாலத்தீவில் நடக்கின்றன. அவருக்கு மாலத்தீவுடைய அனுபவத்தில் இருந்து அந்த கதைகளை எழுதியிருக்கிறார். ஆனால் அகைன் அந்த அனுபவ பதிவு அல்ல, அது வேறொன்றாக அவருடையது மாறி வருகிறது. கிட்டத்தட்ட முத்துலிங்கத்துடைய கதைகள் புலம்பெயர்ந்த எழுத்தாளராகிய போ கருணாகரமூர்த்தி, ஆசி கந்தராசா
போன்றவர்கள் வேறொரு நிலத்திலிருந்து வரக்கூடிய கதைகளுக்கு சமானமான ஒரு புதுமைத்தன்மை, ஒரு புதிய நிலம் உருவாகி வரக்கூடியது அந்த கதைகளில் இருக்குது. அதுதான் இந்த கதைகளுடைய முதன்மை வசீகரமாக நான் நினைக்கிறேன். போகிற போக்கில் சில கூட வரிகள் வழியாக கூட சில ஜர்க்ஸ் நமக்கு வரும். உதாரணமாக, மாலத்தீவில் போகக்கூடிய ஒரு ஆசிரியர் மதத்தை பற்றி பேசக்கூடாது, அது அதில் இருக்கக்கூடிய ஒரு வரி. அடுத்த வரி, ஆனால் மாணவர்கள் மதத்தை பற்றி மட்டும்தான் கேட்பாங்க. அவ்வளோதான், கதை அடுத்ததுக்கு போகுது. ஆனால் இந்த 2 வரி வழியாக தாவி செல்லக்கூடிய பல நிகழ்வுகள் இருக்கின்றன. என்னுடைய கேரள நண்பர் ஒருவர் அங்கே ஆசிரியர் வேலை பார்த்து தொழிற்சங்க இயக்கத்தில் ஈடுபட்ட போது மத நிந்தனைக்காக அங்கே கைது செய்யப்பட்டார். அதன் பிறகு குழந்தையிடம் தவறாக நடந்து கொண்டார் குற்றச்சாட்டு சேர்ந்து கொண்டது. ஏறத்தாழ பல ஆண்டுகள் அங்கே சிறையில் இருந்தார். அதன் பிறகு முன்னாள் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் அதில் நேரடியாக தலையிட்டு அவரை விடுதலை பண்ணி இந்தியா கொண்டு வந்தாங்க. அதை பற்றி அவர் ஒரு சிறு நூல் எழுதியிருக்கிறார். ஸோ அந்த மாதிரி பல நினைவுகள் உள்ள வருது. அப்புறம் அந்த பள்ளிக்கூடத்துடைய தன்மை, அதனுடைய பொருளாதார சூழல் என்னவென்றால் முழுக்க டூரிசத்தை நம்பி இருக்கக்கூடிய, மீன்பிடிப்பை நம்பி இருக்கக்கூடிய ஒரு சமூகம். அங்கே படிப்பு பெரிய அளவில் மதிப்புள்ளதல்ல. ஆகவே யாருக்கும் படிப்பில் ஆர்வம் இல்லை. அரசு படிப்பை வலியுறுத்துகிறது, பிள்ளைங்க படிக்கிறது இல்லை. பிள்ளைங்களை படிக்க வைக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு. இந்த மாலத்தீவு ஆசிரியர்கள், என்னுடைய புலியூர்குறிச்சி நண்பர் ஒரு நீண்ட காலம் மாலத்தீவில் ஆசிரியராக இருந்தார். அப்புறம் இவரை போலவே அவரும் அமெரிக்காவில் தான் இன்று ஆசிரியராக இருக்கிறார். அவர் அந்த அனுபவங்களை நிறைய சொல்லுவார். எனக்கு ஞாபகம் வரக்கூடியதெல்லாம் பிரதாப் முதலியார் சரித்திரத்தில் பிரதாப் முதலியாருக்கு டியூஷன் எடுக்கிறது ஒரு ஆசிரியரை வரவழைப்பாங்க. ஆனால் பிரதாப் முதலியார் பெரிய பணக்காரனால பிரதாப் முதலியார் படிக்கலைன்னா அவரை அடிக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக வேறொரு பையனை உட்கார வச்சு அவனை அடிக்கணும். அவன் பயந்து அழும்போது பிரதாப் முதலியாரும் பயந்து அவர் படிப்பார் என்று அவங்க அப்பா நம்பினார். ஆகவே அந்த ஆசிரியர் தன்னோட பையனை கூட்டிகிட்டு வருவார். இவர் படிக்கலைன்னா அவனை அடிப்பார். அப்படிலாம் நம்ம தமிழில் கல்வியில் நடந்திருக்கு. அது மாதிரியான ஒரு கல்வி அங்கே இருக்கிறது. இது மாதிரியான சின்ன சின்ன தகவல் வழியாக ஒரு புது உலகம் உருவாகி வருகிறது. இந்த பெரும்பாலான கதைகள் இருக்கக்கூடிய அந்த புது உலகம், நான் ஏற்கனவே சொல்வது போல ஆசிரியன் சென்று குடியேறக்கூடிய உலகம், ஜெகதீஷ்குமார் மட்டுமே உருவாக்கக்கூடிய ஒரு உலகம் இந்த கதைகளில் உருவாகி வந்திருக்கிறது. இது இந்த தொகுப்புடைய சிறந்த அம்சமாக நான் இருக்கிறேன். ஏற்கனவே பேசியவர்கள் கூட பல கதைகளை இங்கே குறிப்பிட்டு சொன்னார். இந்த மாலத்தீவு கதையிலேயே அந்த ஒரு பையன் பள்ளிக்கூடத்தில் மக்கா இருக்கான், ஆனால் சிறந்த மீன் பிடிக்கக்கூடியவனாக இருக்கான். அந்த முரண்பாடு, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் அந்த கதை போகிறது. இரண்டாவதாக, நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த எக்ஸோட்டிக் லேண்ட்ஸ்கேப்பில் இருந்து படிமங்கள், இமேஜஸை உருவாக்கக்கூடிய தன்மை இருக்குது. இங்கு பேசியவர்கள் நான் பார்த்தேன், அந்த கதைகளை தலைப்பை விட அவங்க இமேஜஸ் தான் அவங்க சொல்கிறாங்க. ஒரு வகையில் இமேஜஸ் தான் மைண்டில் நிற்கும். அப்புறம் ஜெகதீஷ்குமார் உத்தேசிக்கிறத விட அதிகமாக இமேஜுகள் வாசகனுக்கு கொடுக்கும். இப்போ உதாரணமாக இந்த நீல வெளிச்சம், கடலில் வரக்கூடிய வெளிச்சம், கடலில் ஒரு ஃபங்கஸ் அந்த வெளிச்சத்தை உருவாக்குறது, கடல் மீன்கள் உருவாக்கக்கூடிய சில என்சைம்ஸ் அந்த வெளிச்சத்தை உருவாக்குறது. அப்படி ஒரு வெளிச்சத்தை பார்ப்பதற்காக நானும் நண்பர் கிருஷ்ணனும் மங்களூருக்கு சென்று நள்ளிரவிலே கடற்கரையில் கொட்டும் மழையில் அலைந்து கடலுடைய இயல்பான வெளிச்சத்தை அது அப்படின்னு நம்பிக்கிட்டு திரும்பி வந்துட்டோம். ஆனால் இப்போது அந்த கனவு இருக்க, மங்களூர் பகுதியில், உடுப்பி பகுதியில் அந்த வெளிச்சம் வரும் சில சமயங்களில், அதை பார்க்கணுங்கிற ஒரு கனவு இருக்குது. இப்போது கடல் வெளிச்சம் அடைகிறது, இருட்டில் கடுங்குளிரில் கடல் வெளிச்சம் அடைகிறது. அதை பார்க்குறதுக்காக போகிறாங்க. ஆனால் அலையில் மாட்டிக்கிட்டு கிட்ட மரணத்துடைய வெளிச்சமாக, அது கடைசி கணத்துடைய வெளிச்சமாக, வேறொரு வெளிச்சமாக அந்த வெளிச்சம் உருமாறும். இதுக்கு மேல் சொன்னால் கதையை நீங்கள் படிக்க மாட்டீங்க. ஆனால் இந்த உருமாற்றம் அந்த கதையில் நடக்குது. இது ஒரு அபாரமான படிமம் அந்த கதையிலேருந்து தேர்ந்து வருகிறது. இன்னொரு படிமம் அந்த மக்காங்கிற கிளியை பற்றி. ரொம்ப பெரிய கிளி, பார்த்திருப்பீர்கள். அது நன்றாக பேசக்கூடிய கிளி, நீண்ட காலம் உயிர் வாழக்கூடிய பறவை. அது 200-300 ஆண்டுகள் உயிர் வாழும். அதுக்கு நீங்கள் இன்னொருவருக்கு வாரிசாக, இன்னொருத்தருக்கு அதை அந்த கிளிக்கு கேர்டேக்கரை நீங்கள் உயிர் எழுதி வைக்கணும், அமெரிக்கா மாதிரி போன்ற நாடுகளில். இல்லைன்னா அதை கைவிட முடியாது. அது பேராசிரியரின் கிளி என்கிற அந்த தலைப்பு. அது வழியாக அந்த கிளிக்கு வேறொரு அர்த்தம் இருக்கிறது. ஆனால் நான் என்றால் கிளின்னு மட்டும்தான் பெயர்பட்டிருப்பேன். ஏன்னா பேராசிரியரின் கிளி என்பது அந்த கதைக்கு ஒரு குறிப்பிட்ட அர்த்தம், பேரட்டிங் என்கிற ஒரு குறிப்பிட்ட அர்த்தத்தை கொடுக்குது. அது கூட தேவையில்லை, அதுக்கப்பால் அந்த கிளி இருக்கலாம் இல்லையா? நான் அமெரிக்காவில் நடந்து போயிட்டு இருக்கும்போது
ஒரு வீட்டு வாசல்ல ஒரு பச்சை கலரில் ஒரு பளிங்கு பொம்மை மாதிரி ஏதோ வச்சுருந்தார். வெயிலில் இருக்காது. நான் அதை உட்காந்து நின்று பார்த்துட்டு இருந்தேன். டக்குன்னு பார்த்தா கண் இப்படி மூடி திறந்தது. உயிர் உள்ளது. அப்போ நான் இது உயிருள்ளதா, இஸ் இட் அலிவான்னு கேட்டேன். ஆமாம், இது என்னுடைய தாத்தா பெருவிலேருந்து கொண்டு வந்தது. ஒரு பெரிய ஓணான், பச்சை கலர் ஓணான். அது ஒரு இவ்வளோ பெருசு இருக்கும். அது அவருடைய தாத்தா, அவங்க அப்பா இப்போ இவர் வளர்க்குறார். இன்னும் இவருடைய பையன்காலத்தையும் அது வாழும். அது வாரத்தில் ஒரே ஒரு மீட்டு துண்டு தான் சாப்பிடும். பெரும்போது ஷோகேஸ்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் ஒரு 10-20 நாளைக்கு ஒரு முறை எடுத்து கொஞ்சம் நேரம் வெயிலில் வைக்கணும். இப்போ நான் யோசித்து பார்த்தேன், அமெரிக்காவுடைய ஆபிரகாலிங்கம் காலத்துலேருந்தே அது இருந்துகிட்ருக்கு. அமெரிக்கா மாதிரி மிக பரபரப்பான ஒரு நாட்டில் அது பாட்டுக்கு வாரத்தில் ஒரு துண்டு மீட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த கண்ணை மட்டும் அமைச்சிட்டு இருக்க ஒரு உயிரினம். இந்த எவ்வளவு கான்ட்ராஸ்ட்! இவன் வளர்க்குறதே அதுக்காகத்தான் இல்லையா? அப்போ பயங்கரமான ஒரு குறியீடை தூக்கி ரோட்டில் வச்சுருக்கான். அது மாதிரியான ஒரு குறியீடாக அந்த வண்ண பறவை மாறுது. பெராசிரோட இந்த கதையில் வேணால் அவரை பேரட்டிங் பண்ணாமல் இருக்கிறதுக்காக அதுக்கு ஒரு சுதந்திரத்தை அவர் கொடுத்தார் என்று வேற அந்த கதை விளக்கப்படக்கூடிய தன்மை உண்டு. ஆனால் அதற்கு அப்பால் இந்த கதை நிறைய படிமங்களுக்குள் சென்று கொண்டே இருக்கு. அது மாதிரி இங்கே ஏற்கனவே சொல்லப்பட்ட விஜயநகரத்துடைய தோற்றம், அந்த கதையும் அந்த எட்ஜில் வாசகனுக்கு ஒரு இடைவெளியை கொடுக்கக்கூடிய தன்மையோடு இருக்கு. அதாவது அந்த கதை, ஒருவன் ஒரு சாம்ராஜ்யத்தை வெல்ல போகிறான், இன்னொருவன் விஷுவலாக தெரியாத, அதிகாரத்தாலோ செல்வத்தோல் ஆகாத இன்னொரு சாம்ராஜ்யத்தை வெல்ல முடிவெடுக்கிறான். அந்த ஒரு வரலாற்று தருணத்தை ஒரு கதையாக, ஒரு புனைவாக எழுதியிருக்கிறார். இந்த வகையான புதிய சாத்தியங்களை அவர் அடைவது என்பது, ஜெகதீஷ்குமார் எங்கு பிறந்து எங்கு வளர்ந்து எங்கு வாழ்ந்தார் என்பதிலிருந்து அவர் முன் சென்று அவர் அறியாத உலகங்களை அவர் பயணம் பண்ணும்போது தான் நடக்குது. இப்போ கேட்கலாம், அப்படி பயணம் பண்ணும்போது பிழைகள் இருக்கா? அவரிடம் ஒரு பேராசிரியர் நீங்கள் தெரிஞ்ச உலகத்தை எழுதுங்க, தெரியாதெல்லாம் எழுதாதீங்க என்று சொன்னார். அப்போ அவர்கிட்ட நீங்கள் தெரிஞ்சதை ஆய்வு பண்ணுங்க, தெரியாத ஆய்வு பண்ணாதீங்கன்னு சொல்லக்கூடிய முடியுமா என்ன? அவர் அதானே பண்ணிட்டு இருக்கிறார் இல்லையா? அப்போது இந்த மாதிரி தெரியாத உலகங்களை எழுதும்போது, அந்த எக்ஸோட்டிக்னஸ் கிரியேட் பண்ணும்போது சிறு பிழைகள் கண்டிப்பாக இருக்கும். உதாரணமாக, யார் படித்தாலும் தாமஸ் மன்னுடைய டிரான்ஸ்ஃபார்ம்டு கெட்ஸ், மாற்றி வைக்கப்பட்ட தலைகள், அல்லது ஹெர்மன் ஹெஸ்ஸுடைய புகழ்பெற்ற சித்தார்த்தா, ரெண்டுமே இந்தியர்களுக்கு படித்தா அது இந்தியா மாதிரி இருக்காது. ஸ்டார் ஹோட்டல் சாம்பார் மாதிரி தான் இருக்குது, சாம்பார் மாதிரி தான் இருக்குது, ஆனால் சாம்பார் கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் அது ஒரு புதுமையை கொடுக்குது இல்லை, நமக்கே அது புதுசாக தானே இருக்குது. ஹெர்மன் ஹெஸ்ஸுடைய கங்கை, அவர் கங்கையே பார்த்தது கிடையாது. ஹெர்மன் ஹெஸ் இந்தியாவுக்கு வந்தது கிடையாது, இலங்கைக்கு தான் வந்திருக்கிறார். கங்கையை பார்க்காதவனுடைய கங்கை என்பது எவ்வளோ அற்புதமான ஒரு கங்கை, புது கங்கை இல்லை அது. அது இன்னும் எனக்கு முக்கியமானது. ஒரு முறை கூட திபெத்துக்கு போகாதவனுடைய திபெத் இன்னும் அழகானது. ஆகவே அந்த தகவல் அல்ல, கற்பனை தான். இலக்கியம் என்பது கற்பனைக்கான ஒரு ஊடகமே ஒழிய தகவலை பதிவுவதற்கான ஊடகம் அல்ல. தகவலை பதிவு பண்ணுறதுக்கு இலக்கியம் அளவுக்கே மகத்தானதாக பிரம்மாண்டமாக இன்றைக்கு இதழியலும் காணொளி இதழியலும் வளர்ந்தாச்சு. இலக்கியம் என்பது முழுக்க கற்பனை சார்ந்த ஒன்று. அது இந்த கதைகளே செவ்வாய் கிரகத்தில் வச்சு எழுதியிருக்கலாம், இந்த கதையே நோவா கிரகத்தில் நடக்கிற மாதிரி எழுதியிருக்கலாம். எங்கே நடந்தாலும் அது மனிதனுடைய கதை தான், மனித உள்ளத்துடைய கதை தான், மனிதனுடைய ஆழ்மனமும் தரிசனம் வெளிப்படக்கூடிய கதைகள். இந்த கதைகளுடைய சிறப்பம்சம் நான் பார்க்குறது அந்த எக்ஸோட்டிக்னஸும் அதிலிருந்து வரக்கூடிய சின்ன சின்ன நுட்பமான தருணங்களால் இந்த கதை அமைக்கப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து உருவாகி வரக்கூடிய பல இமேஜஸ் தான். ஜெகதீஷ் குமார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம்.